சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்று ரோகிணியின் முகத்திரை மொத்தமா கிழிஞ்சு தொங்கினதுதான் ஹைலைட். இது கனவு இல்ல நிஜம்னு உறுதியானப்போ விஜயா ரோகிணியை அடிச்சு வெளுத்த காட்சி அனல் பறந்துச்சு. ஏற்கனவே கல்யாணமாகி 7 மாசத்துல புருஷன் இறந்ததை மறைச்சு என் பையனை ஏமாத்திட்டியேன்னு விஜயா ரோகிணியை உதைச்சது சரியான பதிலடி. மனோஜும் நான் தான் பெரிய இளிச்சவாயன்னு ரோகிணியை அடிச்சு துரத்தினான். என்ன மன்னிச்சுடுங்கன்னு ரோகிணி கால்ல விழுந்தாலும் மனோஜ் அதை ஏத்துக்கல. கழுத்துல இருக்க தாலிய கழட்ட சொன்னப்போ இனிமே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மனோஜ் அவளை பிடிச்சு வெளியில தள்ளினான். வெளியில போன ரோகிணி சும்மா போகாம மீனா தலையில ஒரு பெரிய குண்டை போட்டுட்டு போனா. எனக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் மீனாவுக்கு தெரியும்னு சொன்னதும் மொத்த குடும்பமும் உறைஞ்சு போச்சு. ரோகிணி சொன்னதை கேட்டு விஜயாவும் முத்தும் மீனா பக்கம் திரும்பினாங்க. தீபாவளி சமயத்துல பாட்டி ஊருக்கு போனப்போவே உண்மை தெரியும்னு மீனா சொன்னதை கேட்டு முத்து உடைஞ்சு போயிட்டான். எவ்வளோ ஒருத்தி செத்துப்போனா உனக்கு என்ன? என் பையன் வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணிட்டியேன்னு விஜயா மீனாவை விளாச, உன்னை நம்பின எங்க அப்பா முகத்தை பார்க்கும்போது கூடவா உண்மை சொல்ல தோணலன்னு முத்து கேட்ட கேள்விக்கு மீனா அழுதுகிட்டே நிக்கிறா. ரோகிணி கதை முடிஞ்சது. ஆனா இப்ப மீனா மேல பழி விழுந்திருக்கு. ரோகிணி பண்ண துரோகத்துக்கு மீனாவும் உடந்தைன்னு சொல்லி அவளையும் வீட்டை விட்டு துரத்த போறாங்களா? அடுத்து என்ன நடக்கும்?